இன்னொன்னு வந்து அமௌண்ட் ரெக்கவரி பண்றது எங்க வொர்க் கிடையாது. ம். இப்ப நீங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்கள யார் ஏமாத்துறாங்க, அதுல நீங்க குடுக்குற லீடு வச்சு அவங்க எங்க இருக்காங்க, என்ன ஏதுங்கிறத நெறைய பேர் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிக்கலாம். அ அமௌண்ட் ரெக்கவரி எங்களால பண்ணி ரெக்கவர் தர பண்ண முடியாது. முடியாது. ம். நிச்சயமா பண்ண ம். முடியாது. அந்த வொர்க் நாங்க பண்றதில்ல. அப்படிங்கிற மாரி சொன்னோம். நீங்க என்னவா இருந்தா ரொம்ப தயங்குனாரு ம். சொல்றதுக்கு. ஸோ என்னவா இருந்தாலும் நீங்க எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்க அப்படி சொல்லி சொன்னேன். அப்போ அவரு சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ம். ஓ! இதுல சைபர் கிரைம்ல இப்படியெல்லாம் வேற ஒண்ணு இருக்கா? அப்படிங்கிறது எனக்கே புதுசா ஓகே. தெரிஞ்சுச்சு. ஸோ நெறைய நம்ம வெப்சைட் கேள்விப்பட்டிருந்தாலும், இப்படி ஒரு பிசினஸ் நான் கேள்விப்பட்டதில்ல. அதுல அவர் சொன்னது வந்து அவர் பேசினவர் வந்து மேல். ம். அ மேடம் நீங்க வந்து இது யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க அப்படின்ட்டாங்க. இல்ல ஒரு அவேர்னஸ்க்கு நம்ம வந்து இப்போ வந்து இப்ப இந்த கேஸ் பத்தியே ம். பேசுறோம் அப்படின்னா, இது ஒரு அவேர்னஸ் தான். ம். அவங்கள பத்தி நம்மளோட எதுவும் ஆமா. நம்ம நம்ம பேசல. நம்ம சொல்றது வந்து ஸோ இப்ப இவங்க சொன்ன மாரி வந்து அவரு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாரி நெறைய கேஸ் பார்த்துட்டேன் நானு. ம்.